பீப்புள், இன்னொரு புது சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சீரிஸ் மூலமா எனக்கு வரக்கூடிய பார்சல்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து பார்க்க போகிறோம். இதில் நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்காக வாங்கின காம்பனன்ட்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்களும் எனக்கு சில காம்பனன்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதையும் நம்ம பிரித்து பார்ப்போம். இது இன்டர்நெட்டில் நிறைய பேர் பண்ணுற விஷயம்தான், ஒன்றும் புதுசு இல்லை. இந்த சீரிஸ் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தால் கூட மோஸ்ட்லி எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மேபி இதில் காட்டுற விஷயம் நாளைக்கு உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் அனுப்புகிற காம்பனன்ஸையும் இதில் காட்டுறதுக்காக என்னோட அட்ரஸ் என்னோட பழைய வீடியோஸில் கொடுத்துருந்தேன். ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு பார்சல் தான் வந்திருக்கு. மீதி எல்லாமே நான் ஆர்டர் பண்ணது தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம். அமேசானில் ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்திருக்கேன். உள்ளே என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம். பெல்டியர் மாடியூல். இதை தெர்மோ எலக்ட்ரிக் மாடியூல் கூட சொல்லுவாங்க. இதில் இருக்கிற அந்த 2 வயரில் நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா இதில் ஒரு சைடு பயங்கர ஹாட்டாகவும் இன்னொரு சைடு பயங்கர கூலாகவும் ஆகும். உங்கள் வீட்டில் காலேஜில் இருக்கிற அந்த வாட்டர் கூலர்லாம் இந்த மாடியூல் தான் வச்சுருப்பாங்க. இந்த மாடியூல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் என்னோட ஓன் யூஸ்க்காக ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் செஞ்சிட்ருக்கேன். அதில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், robo.in ஒரு வெப்சைட்டில் சில காம்பனன்ட்ஸ் வாங்கியிருந்தேன். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு பெல்டியர் இன்சுலேஷன் காட்டன் வாஷர் இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பெல்டியர் மாடியூல் பற்றி பார்த்தோம்ல, அதை ஹீட் சிங்கோட ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணி கொஞ்சம் ஹீட்டை வந்து இன்சுலேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஒரு செர்வோ மோட்டார் டெஸ்டர் இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய DIY ட்ரோன் ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கியிருக்கேன். இது மூலமாக நம்மளோட செர்வோ மோட்டார்ஸை ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட சாம்பிளுக்கு ஒரு SG90 செர்வோ மோட்டார் இருக்குது. இப்போ இந்த செர்வோ மோட்டர் வந்து இந்த டெஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட பேட்டரியிலேருந்து ஒரு 5 வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணி இந்த செர்வோ மோட்டார் டெஸ்டருக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 மோடு இருக்குது. மேனுவல் மோட், நியூட்ரல் மோட், ஆட்டோமேட்டிக் மோட். இந்த மேனுவல் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நாம்பை திருப்புறது மூலமாக இதை ரியல் டைமாக வந்து மூவ் பண்ணி செக் பண்ண முடியும். நியூட்ரல் மோடை பொறுத்த வரைக்கும் இந்த செர்வோ மோட்டருக்கான நியூட்ரல் பாயிண்ட் எதுவோ அங்கே போய் நிற்கும். ஆட்டோமேட்டிக் மோடை பொறுத்த வரைக்கும் இந்த செர்வோ மோட்டரோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பொசிஷனுக்கு வந்து இந்த மோட்டார் ஷாஃப்ட் பேக் அண்ட் ஃபோர்த் போய் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டெஸ்டர் மூலமாக அட் அ டைம் நம்ம 3 செர்வோ மோட்டரை வந்து செக் பண்ண முடியும். வாவ்! அடுத்தது ஒரு WS2811 RGB LED பிரேக் அவுட் மாடியூல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாடியூலில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஒயிட் கலர் சிப்புக்குள்ளேயே எல்இடியும் இந்த WS2811 டிரைவரும் சேர்ந்து இருக்குது. இதில் டிஇன் பின்னில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லாஜிக் கொடுக்கறது மூலமாகவே நம்ம வந்து 16 மில்லியன் கலர்ஸ் வெவ்வேறு பிரைட்னஸ் லெவலில் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரேக் அவுட் போர்டை வந்து என்னோட ESP8266 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மைக்ரோ பைத்தன் வழியாக ரியல் டைமாக இப்போ ரெட் கலரில் எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த எல்இடியை வந்து நம்ம ப்ளூ கலரில் மாற்றி பார்க்கலாம். வாவ்! அடுத்ததை க்ரீன் கலரில் மாற்றி பார்க்கலாம். அமேசிங்! இப்போ எல்லா கலர்ஸுமே ஆன் பண்ணலாம். ஸோ ஒயிட் கலரில் வரணும். இன்னும் எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இதில் ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம பிரைட்னஸை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கிராஃபிக் டிஸ்பிளே வந்து பண்ணலான்றது தான் ஐடியா. பார்ப்போம், டைம் இருந்தால் அதுவும் பண்ணுவோம். நெக்ஸ்ட், லீனியர் பேரிங்ஸ், DC கன்வெர்ட்டர்ஸ், அப்புறம் வந்து ஹீட் ஷ்ரிங்க் டியூப்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னோட டிங்கர் ஸ்லைடர்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் மேலே இருக்குது. அடுத்த பார்சல் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது யூஃபி டிஜிட்டல் வாய்ஸ் அசிஸ்டண்ட். இதில் அமேசானோட அலெக்ஸா வந்து ரன் ஆகும். இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ பேசியிருக்கோம். அந்த லிங்க் மேலே இருக்குது. இந்த பார்சலில் இன்னொரு காம்பனன்ட் இருக்குது. இது ஒரு ரெயின் ட்ராப் சென்சார். இது எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, மொட்டை மாடியில் துணி காய போட்டுட்ருக்கப்ப சம்டைம்ஸ் மழை வந்தது அப்படின்னா துணிலாம் நனைஞ்சது. ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன டிவைஸ் மேலே வச்சுட்டு அதை வைஃபையில் கனெக்ட் பண்ணிவிட்டு மழை பெய்ய ஆரம்பிக்கிறப்ப லைட்டாக ரெயின் ட்ராப்ஸ் வர்றப்பயே நம்மளுக்கு ஒரு அலர்ட் வந்துடுற மாதிரியும், அது வந்ததுக்கப்புறமா போய் நம்ம ஈஸியாக துணியெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அதுக்காக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சென்சார் சிப் வந்து ஒரு கம்பேரட்டர். இது வழியாக நம்ம வந்து ஒரு ரெயின் சென்சாரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சென்சாரோட சென்சிட்டிவிட்டி வந்து இங்கே இருக்கிற பொட்டன்ஷியோமீட்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆர்டினோட ADCயில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சென்சார் ஆக்சுவலாக ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இதில் தண்ணி எதுவும் படுறதுக்கு முன்னாடி இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் தண்ணி பட்டதுக்கு அப்புறமா இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்குன்றதை வந்து நம்ம ஆர்டினோட ADC வழியாக தெரிஞ்சுக்கிட்டு
ஒரு த்ரெஷோல்டு வச்சுக்கிட்டு அது மாறினதுக்கப்புறமா அது ரெயின்ஃபாலாக இல்லையான்றதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இப்போ நார்மல் டேயில் இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன வாட்டர் ட்ராப்லெட் எடுத்து இதில் போடுறேன். ரெயின் டிடெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ட்ராப்லெட் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா இது மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிடும். அடுத்ததாக robotbano.comல சில காம்பனன்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் டெவலப்மெண்ட் போர்டு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசிட்டோம். அதோட லிங்க் மேலே இருக்குது. ஆல்ரைட், அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹேக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட்லேருந்து கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது டோர் சென்சார். ஆக்சுவலாக ஒரு வாட்டியும் பாத்ரூம் போயிட்டு வெளியே வர்றப்ப இந்த லைட்டை வந்து நான் ஆஃப் பண்ண மறந்துடுறேன். இது எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இனிமேல் நானே மறந்தால் கூட இந்த லைட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணுறேன். அதில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த டோர் சென்சாருக்குள்ளே வந்து ஒரு ரீட் ஸ்விட்ச்னு ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அந்த ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் ஒரு மேக்னெட் டிடெக்ட் ஆகுதோ அப்போ எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த வயர் இருக்கிற மாடியூலுக்குள்ளே தான் இந்த ரீட் ஸ்விட்ச் இருக்குது. இப்போ இங்கே டம்மியாக இருக்கிற இந்த மாடியூலுக்குள்ளே வந்து ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த ரீட் ஸ்விட்சை வந்து இப்போ நான் ஆடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேக்னெட்டை கிட்ட கொண்டு போனேன் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகும். அது க்ளோஸ் ஆகிறத வந்து நம்ம ஆடியோவில் டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது டோர் க்ளோஸ்டா இல்லை ஓப்பன்டான்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 8x8 LED மேட்ரிக்ஸ் இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்பெக்ட்ரம் அனலைசர் லைட்ஸ் வந்து செய்யணும்னு ஆசை. அந்த மியூசிக் பிளேயர்லாம் வந்து பீட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் போய் வரும்ல, அந்த மாதிரி. ஸோ மெயினாக அது அதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் இன்னொரு ஐடியாவும் வச்சுருக்கேன். இந்த அலெக்ஸாவோட பேசுகிறப்ப அது பேசி முடிக்கிறப்போ ஒரு சின்ன ஸ்மைலி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ டைம் இருக்கிறப்ப அந்த ப்ராஜெக்டையும் பண்ணலாம். அடுத்ததாக இருக்கிறது வந்து ஒரு 8 டிஜிட் 8 செக்மெண்ட் LED டிஸ்பிளே மாடியூல். இதை என்னோட தீபாவளி ராக்கெட் லான்ச்சர் ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ மேலே இருக்க லிங்க் வழியாக போனால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அடுத்ததாக அமேசானில் வாங்கின ஒரு பார்சல் வந்திருக்கு. இதில் என்ன இருக்குது பார்க்கலாம். வாவ், ND ஃபில்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம அவுட்டோரில் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் லைக்லி அவுட்டோரில் ஷூட் பண்ணுறப்ப கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ISOவை குறைச்சி அப்பச்சர் செட்டிங்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த ND ஃபில்டரை போட்டோம் அப்படின்னா நம்மளால் டைனமிக்காக வந்து கேமராக்குள்ளே போகிற லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து குறைக்க முடியும். ஸோ நம்ம கேமரா செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற தேவையில்லைன்றதுனால நம்ம கேமராவோட ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு எஃபெக்டை வந்து ரிட்டைன் பண்ணிக்க முடியும். இதில் 2, 4, 8, 16 4 ND ஃபில்டர்ஸ் இருக்குது. இந்த ND நம்பர் கூட கூட இந்த கேமராக்குள்ளே போகிற லைட்டோட இன்டென்சிட்டி குறையும். அடுத்த பார்சல் நிக்கல் குரோமியம் வயர். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வயர். இந்த நிக்ரோம் வயருக்கு ஒரு யூனிக்கான ஒரு ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்பவே அதிகம். உங்கள் வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸ், ஹேர் ட்ரையர்ஸ்லாம் கூட ஹீட்டிங் எலமெண்ட்டாக இதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னும் இது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அப்புறம் மாடல் ராக்கெட் இக்னைட்டர்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் ஹீட்டிங் எலமெண்ட் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இது ஒரு 24 கேஜ் நிக்ரோம் வயர். இப்போ இந்த வயரில் வோல்டேஜ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தெர்மோகோல் ஷீட்டை வச்சு இதை கட் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட். இந்த வாரத்துக்கு இவ்வளோதான். இன்னும் நிறைய பார்சல் ஸ்பெச் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.